சீக்கிரம் மாறும் மாறனாகா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1952வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா விவசாயிகளுக்காக, அவர்கள் பயிர் செய்யக்கூடிய எல்லா விவசாய நிலங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக நீங்கள் இதை பார்க்கிற இந்த தோட்டத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இதில் அவரைக்காய் போட்டிருக்கிறாங்க. ஆகவே தான் இந்த அவரைக்காய் தோட்டத்திலிருந்து உங்களுக்கு நான் ஜெபிக்க சொல்கிறேன். இந்த விவசாயி இவர்கள் நல்லா விதைத்திருக்கிறார்கள். இதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக 100 மடங்கு ஈசாக்கை போல இந்த வருஷத்தில் அறுவடை செய்யும்படியாக, ஆசீர்வாதத்தை பெறும்படியாக இந்த தோட்டத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இதே போல எல்லா தோட்டங்களிலும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதில் தானே. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, தாவீதின் கேள்விக்கு தாவீதே பதில் சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வாலிபர்களுக்கான கெட்டுப்போகிற காரியங்களும் உண்டு, நல்ல காரியங்களும் உண்டு. அநேக வாலிபர்களுக்கு எதிர்கால கனவுகள் உண்டு. நான் பெரியவனாகும்போது இப்படிலாம் நடப்பேன், நல்ல வேலை செய்வேன், திருமணம் பண்ணுவேன், இவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி அநேக வாலிபர்கள் அவர்கள் நினைத்து செயல்படுவது உண்டு. ஆகவே நல்லா படிப்பாங்க, நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, இப்படிலாம் நடக்கும். ஆனால் இங்கே வாலிபன் எப்படி தன் வழியை சுத்தம் பண்ணுவான் என்ற கேள்விக்கு இவர் சொல்கிறாரு, தாவீது உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே அப்படிங்கிறார். அதாவது வாலிப வாழ்க்கையில் இனி வரப்போகிற சந்ததிக்காக இந்த கேள்வி கேட்டாலும் எல்லா சந்ததியினருக்கும் ஒரே பதில் என்னன்னா, வசனத்தை நல்லா படிக்கணும், வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளணும். நம்மளை வேற யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. நம்ம வேதத்தை வாசித்து வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் எந்த தீய வழிக்கும் செல்ல மாட்டோம், தீமையான காரியங்களை பேச மாட்டோம், தீமையான வழிக்கு போக மாட்டோம். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா டெய்லி பேப்பரில் பார்த்தா எங்கேயாட்டும் ஒரு வாலிபர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மாண்டு போகிறார்கள். அநேக வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா படிக்கிற இடத்துல கெட்டு போகிறாங்க, மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பெண்ணுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதுக்காகவே நல்ல நல்ல உறவுகளை, நண்பர்களை புகைக்கிறாங்க. ஆனால் ஒரு வாலிபன் பாவம் செய்யக்கூடாது என்று சொன்னால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 119:10 முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏதோ ஒரு பாதி இதயத்தோடு கர்த்தரை துதிக்கக்கூடாது, முழு இதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். நாளைக்கு ஆராதனை, எல்லா வாலிபர்களும் ஆலயத்துக்கு செல்வாங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் குடும்பத்தோடு ஆலயத்துக்கு சென்று தேவனை முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கணும். கடந்த 7 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்தார், புதிய மாதத்தை காரணம் செய்திருக்கிறார். அது 8ஆம் மாதத்தினுடைய 1வது திருவிருந்தாரணிக்கு நீங்கள் சொல்லுவீங்க, முழு மனசோடு தேவனை துதிக்கணும். அதே வேளையில் சங்கீதம் 119:3 அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சங்கீதம் 119:29 பொய் வழிகள் நம்மை விட்டு அகல வேண்டும். எனவே இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய மனதில் வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாலிபத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். வேதத்தில் யோசேப்பின் சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். யோசேப்பு அவனை நித்தம் போத்திப்பாருடைய மனைவி கண் போட்டு வந்தாளாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்ததுனால தான் அந்த வஸ்திரத்தை பிடித்து போத்திப்பார் மனைவி இழுத்தாலும் கூட இவன் பாவம் செய்யாதபடி வஸ்திரத்தை பறிகொடுத்து ஓடினான். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான வாலிபர்களே, உங்கள் கல்லூரியில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில், உங்கள் கூட பழகிறவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பழகி கொண்டிருக்கீங்க? ஒருவேளை வாலிபர்களுக்கு மட்டும் அல்ல, எனக்கும் சேர்த்து தான்
உங்களுக்கும் சேர்த்து தான். வசனத்தின்படி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். நம்முடைய பேச்சும் செயலும் ஒன்று போல தேவனை பிரதிபலிக்க வேண்டும். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வோம். இன்றைய காலகட்டத்துக்கு மாத்திரமல்ல, இனி வரப்போற சந்ததிக்கு நாம் ஒரு நல்ல உதாரணமா இருக்க முடியுமா? ஆதி நாட்களில மிஷனரிகள் வந்தார்கள். பிஷப் கால்டுவெல், அது மாத்திரமல்ல பிரான்சிஸ் சேவியர், இப்படிப்பட்ட நல்ல மிஷனரிகள் வந்தார்கள். அவர்கள்லாம் வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார்கள். நீங்களும் நானும் இனி உள்ள சந்ததிக்கு எப்படி வாழ போறோம், எதை வைக்க போகிறோம் யோசிப்போம். தேவனை முழு மனசோட நேசிப்போம். ஒருவேளை எந்த பாவங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் இருந்தாலும் சரி, அதை விட்டு அகற்றுவோம். பரிசுத்தமான தேவனுக்கு பரிசுத்தமாக ஜீவிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாவீது கேட்ட கேள்விக்கு பதில் அவரே சொல்கிறார். ஆண்டவரே, அதே போல எங்களுக்குள்ள ஆண்டவரே வசனத்தின்படி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க அநேக வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறார். அவங்க வாழ்க்கை பரிசுத்தப்படுத்துவீராக. அவங்க சிந்தனை, செயல், பேச்சு, நடவடிக்கை எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்த விளங்கட்டும்பா. உம்மை போல மாற உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாழ்க்கையில அதிசயங்களை பார்க்க உதவி செய்வீராக. குறிப்பாக இந்த தோட்டத்துக்காக வருகிறோம். இந்த தோட்டத்தை பயிர் செய்கிற ஆண்டவரே இந்த ஓனர்ஸ்க்காக வருகிறோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்க. இது ஒவ்வொன்றும் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்து இந்த நாளில் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஆராதனை செய்தின்படியே சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.